ஹாய் ஹலோ வணக்கங்க. நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரியா? என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சம் வந்து கேட்பாங்க. எப்படின்னா இதுக்குள்ள இப்படி ஒரு கட்டம் கொடுத்துட்டு அதுல சின்ன சின்னதாக ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், முக்கோணம். சரியா? இதுல எவ்வளவு முக்கோணம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ரெக்டாங்கிள், அதாவது தமிழ்ல செவ்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எவ்வளவு செவ்வகம் இருக்கு, இது ஒவ்வொன்றும் 1 2 3 அப்படின்னு நீங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? அதுக்காக சின்ன ஷார்ட்கட் எனக்கு தெரிஞ்சது சொல்லித்தரேன். இங்க பாருங்க, இதுக்கு 1 2 3 4 5 6 7 8. ஓகே, மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கா? அப்போ 8 × 2 எத்தனை? 16. அப்போ மொத்தம் இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 16 ட்ரையாங்கிள் இருக்கு. சரியா? அடுத்ததுக்கு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா 1 2 3, அதே மாதிரி 2 3 இந்த பக்கம் போட்டுக்கோங்க. இந்த 3 ஆட் பண்ணுங்க. 3 2 5 6. சரியா? அதே மாதிரி இங்க 3 2 3 கூட 2 கூட்டினா 5, 5 கூட 1 கூட்டினா 6. ஓகேவா? 6 வருமா? இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆரையும் அந்த ஆரையும் என்ன செஞ்சுட்டா போதும், பெருக்கிட்டா போதும். ஓகேவா? அப்ப இதுல மொத்தம் எத்தனை செவ்வகம் இருக்கு? 36 செவ்வகம் இருக்கு. இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? 16 முக்கோணம் இருக்கு. இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.